வணக்கம். ப்ளம்ஸ் சட்னி பார்க்க போகிறோம். 1/2 கிலோ ப்ளம்ஸ் சீட்ஸ் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா, அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் கையில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்சு ஜீரகம், ஒரு பிஞ்சு பெருஞ்சீரகம், ஒரு பிஞ்சு கருஞ்சீரகம், ஒரு பிஞ்சு வெந்தயம், ஒரு பிஞ்சு கடுகு, இந்த 5 சேர்ந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வரணும். இதோட 5 மிளகாய் வத்தல் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. நல்லா தட்டி வச்சுக்கினாலும் சரி, மிக்சியில் நுணுக்கினாலும் சரி, நுணுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அதே சட்டியில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா ஃப்ளேவர் வர முடிக்கும் நல்லா வெடிக்க வச்சு அதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன செய்றீங்கன்னா, அந்த சட்டியிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த ப்ளம்ஸ் கட் பண்ணி வச்சுருக்க போட்டு நல்லா வதக்குங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறம் இந்த வதக்குனதுக்கப்புறம் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டு ஒரு 300 ml வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 7 நிமிஷம் கிட்டக்க வச்சுருங்க. நல்லா வச்சுருந்ததும் அதை என்ன செய்யணும், நல்லா மசிஞ்சு நல்லா ப்ளம்ஸ் நல்லா மசிஞ்சு வெந்து இருக்கிற மணிக்கு இருக்குங்க. இப்போ அந்த பொடியை போட்டுரும். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிறோம். நுணுக்கி வச்சுருந்த பொடியை போட்டு சால்ட்டை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்க வெள்ளை எள்ளை போட்டு கிளறிடுவோங்க. சப்பாத்திக்கு சூப்பர் சைட் டிஷ்ஷு. சின்ன குழந்தைகளுக்கு நெய் ரோஸ்ட் ஊற்றி கொடுத்தா சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 சப்பாத்தியோ தோசையோ சாப்பிடுவாங்க. இன்னொன்று நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரிலாக்ஸாக சமைப்போம். தேங்க்யூ.